ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு காட்டுல திருவிழா ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த திருவிழால பலதரப்பட்ட விலங்குகளின் அழகழகான டான்ஸுகள், பாடல்கள் அடங்கிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த காட்டு திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அந்த காட்டுக்கு ராஜாவான சிங்கராஜா கம்பீரமா தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்து எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் திடீரென சிங்கராஜாவுக்கு ஒரு வினோதமான யோசனை வந்துச்சு செல்லங்களா. அது என்ன யோசனை தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. காட்டிலேயே வேகமா ஓடுற முயலுக்கும் காட்டிலேயே மெதுவா நடக்கிற ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சு எல்லா மிருகங்களுக்கும் வேடிக்கை காட்ட நினைச்சாரு நம்ம சிங்கராஜா. முயலும் பந்தயத்துக்கு ஒத்துக்குச்சு. யாரும் எதிர்பாராத விதமா ஆமையும் பந்தயத்துக்கு ஒத்துக்குச்சு. நம்ம யானை மாமா கொடியசைச்சு ஓட்ட பந்தயத்தை தொடங்கி வைக்க வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி முயலன்னா வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம ஆமை தங்கச்சியோ அப்பதான் மெதுவா ஒரு அடி எடுத்து வச்சுது. அத பார்த்த எல்லா மிருகங்களும் கொள்ளென சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிங்கராஜாவுக்கோ ஒரே குஷி. அப்பாடா, எப்படியோ நம்ம காட்டு விலங்குகளுக்கு புதுசா ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து என்ஜாய் பண்ண வச்சுட்டோன்னு. வரப்போகிற எலெக்ஷன்லயும் நமக்கு தான் அத்தனை விலங்குகளும் ஓட்டு போட்டு திரும்பவும் காட்டுக்கு ராஜாவா தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு பண உலகத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சிங்கராஜா. சிங்கராஜாவோ கன உலகத்துல மிதந்து கொண்டிருக்க விலங்குகள் வேடிக்கை பார்த்து கிண்டலும் கேலியுமாக ஆமைய பார்த்து சிரித்து கொண்டிருக்க ஆமையோ எதை பத்தியும் கவலைப்படாம மெதுவா அடி மேல அடி வச்சு நகர்ந்து கொண்டு இருந்துச்சு. இந்த முயல் அதுக்குள்ள வெற்றி கோட்டை தொடும் தூரத்துக்கு போயிடுச்சு. வேகமா ஓடிக்கொண்டு இருந்த முயலுக்கோ பக்கத்துல இருந்த மரத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டோமே, கொஞ்ச நேரம் இந்த மர நிழல்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சுது. மெதுவா திரும்பி ஆமைய பார்த்துச்சு. ஆமை தங்கச்சி தூரத்துல மெதுவா மெதுவா வந்துட்டு இருக்கிறத பார்த்துச்சு. சரி, ஆமை தூரத்துல தானே வருது, அதுக்குள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அந்த மரத்து நிழல்ல படுத்துச்சு. பக்கத்துல நின்னுட்டு இருந்த மற்ற விலங்குகள் முயலன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருக்குது, ஓடுங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தன. ஆனா இந்த முயலன்னா கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தானேன்னு மர நிழல்ல படுத்து அப்படியே தூங்கி போயிடுச்சு. இந்த ஆமையோ மெதுவா மெதுவா நடந்து வந்து முயலை கிராஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சுது. அவ்வளவுதான். அதுவரை ஆமைய பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்த விலங்குகள் ஆமை அப் அப், ஆமை அப் அப்னு கத்தி கை தட்டி ஆமைய உற்சாகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. திடீரென எல்லா மிருகங்களும் ஆமை அப் அப்னு சத்தம் போட்டதை கேட்ட சிங்கராஜாவும் தன்னோட கன உலகத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. முயலை முந்திக்கிட்டு போயிட்டு இருந்த ஆமைய பார்த்ததும் வியப்பின் உச்சிக்கே போயிட்டாரு நம்ம சிங்கராஜா.
எல்லா விலங்குகளும் ஆர்ப்பரிச்சு அந்த சத்தத்தை கேட்ட திடுக்கிட்டு எழும்புன இந்த முயல் அண்ணா ஆமை தனக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்ததை பார்த்ததும், இதோ வரேண்டா இந்த முயலு அப்படின்னு சொல்லிட்டே ஓட ஆரம்பிக்கவும், நம்ம ஆமை தங்கச்சி வெற்றி கோட்டுல காலை வைக்கவும் சரியா இருந்துச்சு செல்லங்களா. எல்லா மிருகங்களும் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சன. சிங்கராஜா ஓடி வந்து ஆமைய கை குலுக்கி பாராட்டினாரு. அதோட மட்டும் இல்ல, தன்னோட ராஜ சிங்காசனத்திலையும் உட்கார வச்சு பற்பல பரிசுகளை கொடுத்து ஆமை தங்கச்சிய ரொம்பவே பாராட்டினாரு செல்லங்களா. அன்பு செல்லங்களா, கதையை கேட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த போட்டி எவ்வளவு விறுவிறுப்பா நல்லா ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா செல்லங்களா? இதே போலதான் செல்லங்களா, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நீங்க இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்கு செல்லங்களா. அந்த பாவத்துக்குள்ளார நீங்க சிக்கி தவிக்க கூடாது. அது பார்த்தா ரொம்ப ஜாலியா அதை அனுபவிக்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கும் செல்லங்களா. அப்பா, இதை விட சந்தோஷம் வேற என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி உன் மனசு அது தோணும். ஒரு டிவி பார்க்கும் போதோ இல்லாட்டி உன்னுடைய நேரங்களை உன்னுடைய தவறான நண்பர்களோட நீ செலவழிக்கும் போதோ, இல்ல ஒரு சில பிள்ளைங்க ட்ரக்ஸ் அடிக்ட்ல இருக்காங்க செல்லங்களா, அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கும் போதோ அதெல்லாம் ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய வேற உலகத்துக்குள்ளாரே போற மாதிரி தான் செல்லங்களா இருக்கும். ஆனாலும் அது ரொம்ப நேரம் அந்த சந்தோஷத்தை கொடுக்காது செல்லங்களா. நம்மளுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போய் நித்தியமா இசப்பா கூட இருக்கிறது தான் நம்மளுடைய லக்கு செல்லங்களா. அந்த லக்க நீ பிடிக்கணும் அப்படின்னா ஆமா மாதிரி நீ உன்னுடைய லக்கு என்னவோ அதுல நீ பொறுமையா போகணும். இந்த உலகத்துல உள்ள பாவத்துல சிக்கி கொள்ளாத அளவுக்கு நீ இருக்கணும். சரியா செல்லங்களா? நமக்கு ஏசப்பா பைபிள்ல ஒரு சூப்பரான வசனத்தை கொடுத்திருக்காரு. அந்த என்ன வசனம்னு நான் உனக்கு சொல்லி தரவா? நீ ரொம்ப ஆவலா இருக்கியா கேட்கறதுக்கு? அது என்ன வசனம்னு சொல்றேன், கேளுங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். எவ்வளவு சூப்பரா ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்காரு பத்தியா? அவர் பிள்ளைகளா இருக்கும்போது ஏசப்பா நமக்கு எல்லாமே கொடுத்துருவாரு செல்லங்களா. இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எபிரேயர் 12:1 அங்க இருக்கு செல்லங்களா. இந்த வசனத்தை அக்கா கூட சேர்ந்து நீங்க சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. எபிரேயர் 12:1. ஓகே செல்லங்களா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. பாவ இச்சைகளுக்கு சிக்கி கொள்ளாம பரலோக ராஜ்யம் அந்த லக்க நீ உன் வாழ்க்கையில தேடிக்கோ செல்லங்களா. சரியா? நாளைக்கு அக்கா மறுபடியும் நைட் 8 o'clock உன்னை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.